இந்த கோவில்ல ஒவ்வொரு முகூர்த்த நாளன்றும் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் இந்த கோவில்ல நடைபெறும். அதற்காக இங்க ஏகப்பட்ட சின்ன சின்ன மண்டபங்கள் கட்டி வச்சிருப்பாங்க. முகூர்த்த நாள் அப்பெல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க போகவே முடியாது. அவ்வளவு கூட்டம் இருக்கும். இந்த கோவிலுக்கு திருமணத்திற்கு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த நாள்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த கோவிலுக்கு போறது அப்படின்றது. இப்போ நம்ம நேரா முடிக்காணிக்கை செலுத்தும் மண்டபத்துக்கு போறோம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், கோவிலினுடைய பின்பக்கத்துக்கு போகணும். இந்த கோவிலினுடைய மூலவர் கிழக்கு நோக்கி இருப்பாரு. அப்படின்னு பார்க்கும்பொழுது முன் பக்கத்துல உங்களுக்கு நுழைவு வாயில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனா இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்பொழுது ஒரு கோவிலினுடைய அமைப்பு கரெக்டா இருக்கும். இதுதாங்க அந்த கருட நதின்னு சொல்லப்படுற எழிலம் நதி. இது இந்த கோவிலினுடைய புண்ணிய தீர்த்தமா இருக்கு. இந்த இடத்துல மட்டும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயறதுனால இந்த நதியில குளிச்சா கங்கையில குளிச்ச புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது இங்க வர பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்குங்க. ஸோ இந்த கோவிலினுடைய தெற்கு திசையில் தாங்க இந்த முடிக்காணிக்கை செலுத்தும் மண்டபம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முடிக்காணிக்கைக்கு டோக்கன் எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஸோ இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாக இங்க யார் முடிக்காணிக்கை செலுத்துறாங்களோ அவங்கள கேமராவில் பதிவு பண்ணி ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம முடி திருத்துறவங்க கிட்ட கொடுத்து நம்ம மொட்டை அடிச்சுக்கலாம். மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு பக்கத்திலேயே இட வசதி இருக்குங்க. இங்கேயே கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தண்ணீர் வசதி செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் குளிக்க போகும்பொழுது கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசப்படிஞ்சு போயிருந்தது. வயசானவங்க குழந்தைங்களை கூட்டின்னு போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போகிறது நல்லது.